ஹாய்ங்க. வணக்கம். ஒரு முறை பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்பங்க, ஒரு பொண்ணு வந்து பிலோ 35 வாங்கியிருக்காங்க. அது 25ஓ என்னவோங்க இங்கிலீஷ்ல. உடனே நான் வந்து அந்த பொண்ணோட அம்மாவ கூப்பிட்டு, அந்த பொண்ணோட அம்மா தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க. அந்த பொண்ணோட அம்மாவ கூட்டிட்டு வந்திருந்தப்ப, நான் சொன்னேன் இந்த மாதிரி, "உங்க பொண்ணு வந்து 25 மார்க் வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் அவ பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதணும். குவார்ட்டர்லில 25 அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் போர்ஷன் தான். அதுக்கே 25 வாங்கியிருக்கான்னா, இன்னும் ஃபுல் போர்ஷனும் படிக்கும்போது 35 எப்படிங்க எடுக்க முடியும்? ஸோ, அதனால உங்க பொண்ண கொஞ்சம் படிக்க வைங்க. அவ படிச்சு பாஸ் பண்ணா தான் அவளும் நல்லா இருக்க முடியும். நான் என்ன பண்றதுங்க? எவ்வளோ தான் கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் நம்ம பனிஷும் பண்ண முடியாத ஒரு சூழல். திட்டுனாலும் குழந்தைங்க வந்து ரொம்ப வந்து அப்செட் ஆயிடுறாங்க. ஸோ, அவ படிச்சு பாஸ் பண்ணா தான் அடுத்து 11த், 12த் போக முடியும். அதனால நீங்க அந்த பொண்ண வந்து கொஞ்சம் நீங்க அட்வைஸ் பண்ணி, டெய்லி காலையில 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர் நீங்க படிக்க வைங்கப்பா." அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அம்மாகிட்ட சொல்றேன். பாவம் அவங்க அந்த பொண்ணோட அம்மா வந்து இன்னசென்ட்டா அவங்களோட பதில் எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலங்க. அந்த லேடி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "ஏப்பா படிக்க மாட்டேங்கிற? நீ படிக்காத இருந்தீன்னா உன் வாழ்க்கை தானப்பா வீணா போயிரும்." அப்படின்னு சொல்லலங்க. அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "ஏப்பா இப்படி படிக்க மாட்டேங்கிற? பாவம்ப்பா மிஸ்ஸு. மிஸ்ஸுக்காவது படிப்பா நீ. இவ்ளோ தூரம் கேட்கறாங்கல்ல, மிஸ்ஸுக்காவது படிப்பா." அப்படின்னு சொல்றாங்க. எனக்கே என்ன சொல்றதுன்னே தெரியலைங்க. அவங்க மிஸ் வந்து திட்டுறாங்க பாத்தியா, மிஸ் வந்து கஷ்டப்படுறாங்க பாத்தியா மனசு. அதனால அந்த குழந்தைய வந்து, "நீ படிச்சிருப்பா, நீ படிச்சிருப்பா." அப்படிங்கிறாங்க. அப்ப எனக்கு தோணுச்சு, பாவம் இந்த பேரண்ட் இன்னசென்ட்டா பேசுறாங்களா? இல்ல உண்மையாவே வந்து மிஸ்ஸுக்காக பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்களா? அப்படிங்கிறது எனக்கே தெரியலைங்க. சில நேரம் என்னடா இது இப்படி அவங்க என்ன சொல்லியிருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க வந்து, "அம்மா நீ நல்லா படிச்சா தான் உன் வாழ்க்கை முன்னேறிரும். அத விட்டுட்டு நீ படிக்காம இருக்கிறியேம்மா" அப்படின்னு சொல்றத விட்டுட்டு, "மிஸ்ஸுக்காகவாவது படி" அப்படிங்கிறாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு அந்த நேரம். அந்த நேரம் பாவம் இவ்ளோ பேரண்ட் இன்னசென்ட்டா இருக்காங்களே! அப்படின்னும் தோணுச்சுங்க.